பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஜூன் 26 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் புகழூர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கரூர் மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு தலைவர் திருமாவளவன், மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் கரூர் மாநகர செயலாளர் ராக்கி முருகேசன் நன்றி உரை கூறினார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் சதி திட்டத்தை முறியடிக்க வலியுறுத்தி வருகின்ற ஜூலை 3 கரூர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் MP முன்னிலையில் நடைபெறும் விழிப்புணர்வு பேரணியில் கரூர் மாவட்டத்தில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டு வரவேற்பு அளிப்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி, கரூர் மாவட்டத்தில் இந்த கூட்டம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் அனைத்து விவசாய பெருமக்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டுமாய் இந்த நேரத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது. இதில் கட்டாயம் கட்சி பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை என்று அனைத்து மக்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறார் என்ற இந்த கர்நாடகா மாநிலத்திற்கு அரசுக்கு வலியுறுத்துகின்ற வகையில் இந்த கூட்டம் நடைபெறும். தலைவர் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பசுமை தாயத்தினுடைய தலைவர் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் சோமி அன்புமணி அவர்கள் மிக சிறப்பாக தருமபுரி மாவட்டத்திலே தருமபுரி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பாட்டாளி மக்கள் தொடர்ந்து ஏற்கனவே வலியுறுத்தி வந்த நிலையில் மீண்டும் அது நிலைநிறுத்துவதற்கு பசுமை தாயத்தினுடைய தலைவர், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் அனைத்து பொறுப்பாளர்களும் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆலோசனைகளை பெற்று மிக சிறப்பாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கட்டாயம் நாங்கள் குரல் கொடுப்போம். ஆதரவு கொடுக்க வேண்டிய நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுப்போம். கட்டாயம் எதிர்க்கின்ற எந்த சூழ்நிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எங்களுடைய கடமை. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேல்மன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றதில் இன்றைக்கு அவருக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. கர்நாடகா மாநிலத்தில் பொறுத்தவரை அது பாரதிய ஜனதாவாகட்டும், காங்கிரஸ் கட்சியாகட்டும், அங்கு இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் சங்கங்களும் மேகதாது கட்ட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டிலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாய சங்கங்களும் இதில் ஒற்ற கருத்தோடு இருந்து தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவிற்கு மக்கள் ஒன்றுபட்டு இந்த மேகதாது அணை கட்டுவதற்கான தங்கள் முழு எதிர்ப்பையும் மக்கள் காட்ட வேண்டும். இந்த எதிர்ப்பு என்பது இன்றைக்கு கர்நாடகாவில் காரணம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல். அந்த 2 ஆண்டு 2022 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற காரணத்தினாலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் மிக அதிகமாக இந்த பிரச்சனையை கையெடுத்து தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். கட்டாயம் மாநில அரசு, இன்றைக்கு நடந்து கொண்ட மாநில அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சியினுடைய தலைவருடைய கருத்தை கேட்டு டெல்லியில் இருக்கின்ற ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதமர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவரை சந்திக்க வேண்டும். காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவர் டெல்லியில் இருக்கின்ற தலைவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது நீங்கள் டெல்லி செல்லும் பொழுது அங்கே ட்ரிபியூனலில் போய் காவேரி மேலாண்மை வாரியத்தை வந்து தலைவரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கண்டனத்தை, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். இப்பொழுது இந்த ஜூலையில் திறக்க வேண்டிய தண்ணீரை திறந்து விடுவதற்கு வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் முதலமைச்சர் இந்த தினம் டெல்லி செல்லும் போது அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. கட்டாயம் இது காவிரி மேலாண்மை வாரியத்தை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேரடியாக டெல்லியில் சென்று சந்தித்து இந்த மேகதாதுவை கட்டுவதற்கான தடைக்கான முழு முயற்சியும் இந்த அரசு எடுக்க வேண்டும். அந்த முழு முயற்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து அனைத்து விவசாய சங்கங்களும் இந்த காவேரி மேகதாது நீல கட்டுவது தடுப்பதற்கான
ஒற்றுமையோடு செயல்பட வேண்டுமா இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லை, தொடர்ந்து போராட்டம் இது நடத்திட்டே இருக்கோம். ஆனால் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. செவிய சாய மாட்டேங்குது. என்ன காரணம்? இப்போ இன்றைக்கு தேர்தல் வர்றதுனால அவங்க தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது தொடர்ந்து இது 1 வருடம் 2 வருடம் பல ஆண்டுகளாக ட்ரிபியூனல்லே போட்டு நமக்கு காவிரி நிலைமை நமக்கு வழங்கின அந்த 40 TMC கண்ணீரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம வழக்கே நடைபெறுது. அதனால் இது தெளிவான ஒரு தீர்ப்பு ஏற்கனவே நமக்கு ட்ரிபியூனல் வாட்டரில் கொடுத்துருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் காவேரி படுகையில் எந்த ஒரு கட்டுமான பணியும் நடைபெறக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் மற்றும் காவேரி மேலாண்மை வாரியமும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் அது கட்டாயம் நடைபெறாது. இருந்தாலும் தேர்தலுக்காக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு பதற்றத்தை உருவாக்கி பிரச்சனை உருவாக்கி தேர்தல் ஆதாயத்துக்காக கர்நாடகா செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் முறியடிக்க வேண்டும். அதிமுக எம்எல்ஏக்கள் என்னுடைய தலைவர் மிக தெளிவாக ஏற்கனவே பத்திரிகை சங்கத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் இல்லை மாற்றுக் கட்சியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவி குதிரை பெயரத்துக்காக ராஜினாமா செய்துவிட்டு மக்களை வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டால் கட்டாயம் அவருடைய தேர்தலில் மீண்டும் எந்த கூட்டணி கட்சியிலாவது போட்டியிட்டால் பொது வேட்பாளர் நிற்க வைத்து அவர்களை தோல்வியடை செய்வோம் என்று எங்களுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார்கள். கட்டாயம் இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் மீண்டும் அதே வேட்பாளருக்கு ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு பொதுவான ஒரு அனைத்து கட்சியும் சார்ந்த பொது வேட்பாளர் நிற்க வைத்து கட்டாயம் தோல்வியடை செய்வோம். இந்த குதிரை பேரத்தை இந்த அரசு ஊக்குவிக்கக்கூடாது. நேர்மையான வழியில் இந்த அரசாங்கம் நடத்த வேண்டும். நாங்கள் மாற்று சக்தி தீய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இதுபோல செயலில் ஈடுபடக்கூடாது என்று எங்களுடைய தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். கட்டாயம் அது நடைபெறாது. அதே போல ஒரு சூழலை வந்தால் பாமகவுடைய தலைவர் ஒரு நல்ல முடிவு எடுத்து அறிவிப்பார்கள்.